Hey, what's up guys, welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி ரெட் டோன் drama effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. 16:9 பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ட்ரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 60 to 65 டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் லெஃப்ட் சைடு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எடிட் பண்ண இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம ஏன் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கோங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். தென் இப்போ உங்களோட இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ரா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தென் ரைட் சைடில் உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் லேயரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்குள்ளே இமேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே எடிட் பண்ண அந்த ரெட் கலர் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நம்ம ஆட் பண்ண இமேஜை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட் செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற எடிட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டா நீங்கள் நல்லாவே இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஃபுல்லாகவே அந்த இமேஜை தாண்டியும் நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் நார்மல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளெண்டிங்ஸ் இருக்கும், அதில் ஓவர்லே பிளெண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எடிட் பண்ண இமேஜ் இப்படி தான் இருக்கணும், ஃபுல்லாக ரெட் கலரில் அந்த ஓவர்லே எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகணும். இது மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு கீழே இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரா ஃபில்டர் இருக்கும், அது செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான எடிட் தான். இந்த எடிட் வந்து நம்ம போஸ்டருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.